அறுவை சிகிச்சையில் முழுமையான மயக்க மருந்து பயன்படுத்தப்பட்டது. 1842 மார்ச் 30 அன்று அமெரிக்காவின் மருத்துவர் கிராஃபோர்ட் லாங் முதன்முறையாக அறுவை சிகிச்சையில் முழுமையான மயக்க மருந்து பயன்படுத்தினார். இது மருத்துவ வரலாற்றில் மிக முக்கியமான முன்னேற்றமாக கருதப்படுகிறது. இதன் மூலம் நோயாளிகள் அறுவை சிகிச்சையின் போது வலி அனுபவிக்க வேண்டிய அவசியம் குறைந்தது. டாக்டர் லாங் தனது நோயாளி ஜேம்ஸ் ஹென்றி மீது நைட்ரஸ் ஆக்சைடு மூலம் அறுவை சிகிச்சை செய்தார். அந்த காலத்தில் அறுவை சிகிச்சையில் வலி மிகவும் பெரிய சிக்கல் என்பதால் நோயாளிகள் அதிகமான துயரம் அனுபவித்து வந்தனர். லாங் இதற்கு ஒரு தீர்வாக மயக்க மருந்து ஒன்றை அறிமுகப்படுத்தினார். இந்த முயற்சி மருத்துவ உலகில் பெரிய புரட்சியை ஏற்படுத்தியது. அறுவை சிகிச்சை இனி வலியின்றி செய்யும் வகையில் மாற்றப்பட்டது. இதன் மூலம் மருத்துவர்கள் அதிகம் அறுவை சிகிச்சை செய்யும் திறனை பெற்றனர். நோயாளிகளின் மன அமைதியும் பாதுகாக்கப்பட்டது. இந்நிகழ்வுக்கு பிறகு மயக்க மருந்து பயன்பாட்டில் ஆராய்ச்சிகள் விரைவில் முன்னெடுக்கப்பட்டது. ஈதர், குளோரோஃபார்ம் போன்றவைகள் அறுவை சிகிச்சையில் பயன்படுத்தப்பட்டன. டாக்டர் லாங் செய்யும் முயற்சிகள் மற்ற மருத்துவர்களுக்கு அடுத்தடுத்த முன்மாதிரியாக இருந்தது. 1842 நடந்த இந்த நிகழ்வு மருத்துவ வரலாற்றில் ஒரு மைல்கல் நிலையாக கருதப்படுகிறது. அதற்கு பிறகு அறுவை சிகிச்சைகள் வலி இல்லாமல் செய்யப்படுவதும் மருத்துவ முறைகள் மேம்படுவதும் ஆரம்பமானது. டாக்டர் லாங் நமது நவீன மருத்துவ அறுவை சிகிச்சைக்கு அடித்தளத்தை அமைத்தவர் என வரலாற்றில் பதிவாகியுள்ளார்.